வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு கொழுக்கட்டை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு ரெடிமேடாக கிடைக்குது. அப்படி இல்லைன்னா இடியப்ப மாவு எடுத்துக்கலாம் நீங்கள். அதுவும் இல்லைன்னா அரிசி மாவை வறுத்துட்டு யூஸ் பண்ணணும். கொழுக்கட்டை மாவும் இடியப்ப மாவும் வறுத்தே வச்சுருப்பாங்க. அவல், சிகப்பு அவல் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் கிடைக்கலன்னா வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். தேங்காய் பூ ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன். முந்திரி பருப்பு ஒரு 7 பருப்பு எடுத்துக்கோங்க. வெல்லம் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் 1 சிட்டிகை அளவுக்கு. நெய் கொஞ்சம். அவளை நம்ம வறுத்துக்க போகிறோம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அவள் வாசம் வந்துருச்சுன்னா நீங்கள் அமர்த்திடலாம். கறி போயிடாமல் பார்த்துக்கோங்க. வாசம் வந்துருச்சு, அமர்த்திடுவோம். இப்போ தண்ணியை சுட வச்சுக்குவோம். இதில் கொஞ்சம் வெந்நீர் சுட வச்சு ஊற்றினோம்னா சீக்கிரம் ஊறிடும். ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. இது எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற்றுனா நல்லா மொதுன்னு வந்துடும். தண்ணி நீர் சத்து இல்லாமல் கரெக்டாக ஊற்றிடுங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு தண்ணி நல்லா மளமளன்னு கொதிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஓரளவுக்கு மாவு ஒன்று சேர்ந்த பிறகு தண்ணி ஊற்ற வேண்டாம். கடைசியாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சேர்த்துக்கிறதுக்கு காரணம் கொழுக்கட்டை ஆறி போனாலும் சாஃப்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு ஸ்பூன் அது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க போதும். சப்பாத்தி மாவை காட்டினு இலக்கமாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பூரணம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அவளை இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி வரணும். அப்போ ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம செய்வோம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான். முந்திரி பருப்பு, தேங்காய் பூ, இப்போ ஏலக்காயை சேர்த்துக்குவோம். தண்ணியே இல்லை பாருங்க, கரெக்டாக ஊற்றுனதுனால தண்ணி இல்லாமல் இருக்கும். நமக்கு அவல் வெந்துருச்சு, அதனால இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அவல் நல்லா ஊறிட்டதுனால நம்ம இப்போ வெல்லத்தை போடணும்.
வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை பத்தாட்டி மறுபடியும் கொஞ்சம் வெல்லத்தை துருவி போட்டுக்கலாம். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எப்படி கொழுக்கட்டை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி மோல்டு கிடைக்கும், இந்த மாதிரியும் கிடைக்கும், பூண்டு மாதிரியும் கிடைக்கும். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணாட்டி எடுக்க வராது கொழுக்கட்டை. ரெண்டு பக்கமும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சுக்குவோம். செஞ்சுக்கிட்டு இட்லி சட்டியில் ஆவியில் வைக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஆவியில் வேக வச்சு எடுப்போம். வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். துணி ஓரத்தில் சூட்டுக்கு பிடிச்சிருக்கோம். இதை வந்து தண்ணியை ஊற்றி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.